ஆமென். மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் ஜீவொளி திருச்சபையின் சார்பிலே உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன். மீண்டுமாய் காண கற்றுக்கொண்டதுக்கு இதற்காக நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு ஆராதனையை செய்ய நடக்கிறது எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் பெண்டிகோஸ்து நாளில் இறங்கி ஆண்டவர் விடுதலை தந்ததுக்கு எங்களுடைய புது பாடல் இல்லாட்டிக்கும் எங்களுடைய பழைய பாடல் இருந்தாலும் அது எங்களுக்கு தெரிஞ்ச பாடல் இல்லாத பாடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆமென். அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாட்கள் சரியான நெருக்கமான நாட்கள், பலவீனமான நாட்களிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். சரிதானே? அப்போ ஆனாலும் இந்த இடத்துல வேற உதவி செய்கிறார். சரிதானே? நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாவரமாக பிரசங்கி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 795 பகுதி 3வது அதிகாரம் 3 அதில் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வாசிக்காதீங்க. ஏதோ ஒரு கேள்வியில் போவோமே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. சரிதானே? ஆமென். சரி, இந்த சார் கேட்பேன். பைபிள் கேள்வி நான் அவ்வளோத்துக்கெல்லாம் போய் டேலண்ட் இல்லை. ஓகே தானே? ஆமென். வெளியில கிறிஸ்தவர்களை பார்த்த சபைக்கு போறாங்க, இந்த பெந்திகோஸ்து ஆட்கள் சொல்றாங்க, அப்படியே நாட்களை பார்த்தா எப்படி இருக்கு? அவங்கள பார்த்தா நல்ல சந்தோஷமா இருக்காங்களா, இல்லாட்டிக்கு புலம்பிக் கொண்டு இருக்காங்களா? எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்க்க? என்னது சந்தோஷமா இருக்காங்களா? பிரச்சனைகளை சொல்றாங்க, என்ன தங்களுக்கு மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என்ன அப்ப பிறகு அவங்க சேர்ச்சிக்கலாம் போடுறாங்க. வாய்ப்பில்லை. என்ன காரணம் இல்லாம ஏதோ போறாங்க. எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் அடிச்சாலும் சரி இவங்க நான் எங்களை கொண்டாடத்துக்கு வர மாட்டோம். ஏதாவது கொண்டாட சொன்னா நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சேர்ச்சி தான் போவோம். என்ன முதலாவது சில பேர் போடுறாங்க. ஓகே, அதை விடுங்க. ஆனா கர்த்தரை நல்லா அறிஞ்சவங்க, அவரை புரிஞ்சவங்க இல்லை நான் சேர்ச்சிக்கு போவேன், அதுக்கு பிறகுதான் உங்களோட காரியத்துக்கு நான் வருவேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன எல்லாருக்குமே நெருக்கம் இருக்கு. என்ன எங்க பூமியில இந்த பூமியில பிறந்து வளர்ந்து யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. பறவைகளா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், மனுஷரா இருக்கலாம், எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. பாடு இல்லாத அப்படி பாடுகள் இல்லைன்னு சொன்னா பரலோகத்துல தான் சொல்லுவாங்க, மோட்சத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஃப்ரீயா இருக்கு. ஒரு தருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், சமைக்க தேவையில்லை, வேலை செய்ய தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னு. ஆமென். ஆனால் இந்த கர்த்தருடைய சமூகத்துல எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தெரிகிறதா இருக்காங்க. ஆமென். நாங்க எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த படியை போக முடியல, அல்லது சில வேளை அவரை கேட்ட சொல்லுவாரு நிறைய படி இருக்கிறப்ப இந்த படியில ஏறி போயிடலாம், இந்த வீடு வேண்டாண்டுவாரு. அத மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்து கொண்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏறித்தான் ஆகணும். இப்ப நீங்க நல்லா மொத்தமா இருக்கீங்கன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் செய்யத்தான் வேணும். இருந்தா போல உங்களோட உடம்பு குறையாது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னோட கூட இருக்கேன். நாங்க சொன்னது போல ஆரம்பத்திலே அவர் எங்களோட கூட வருகிறவராக இருக்கார். எல்லா உங்களுடைய சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகளிலேயும் அவர் வருகிறார். ஒருவேளை உங்களோட ட்வின்ஸா பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கூட விலகி போயிடுவாங்க. சொல்லுவாங்க கூடவில் ஒட்டி பிறந்தவங்க எப்பவுமே ஒட்டா இருப்பாங்க. இப்ப பைபிள்ல பாருங்க, யாருக்கு 6 ட்வின்ஸா பிறந்திருப்பாங்க. ஆபிரகாம் பிள்ளை பிறந்தாங்க. என்ன அவங்க எல்லாருமே ஏசா யாக்கோபை பார்த்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா தான் இருக்காங்க. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்குது. நல்லா பழகி இருப்போம், நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், சின்ன வயசுல நாங்க ஓடி திரிஞ்சிருப்போம். ஆனா குறிப்பிட்ட காலம் வந்தோன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவங்க விலகி ஓடுறவர்களா இருக்காங்க. இல்லடா எந்த வேலையை நான் பார்க்க முடியல, நீ இந்த பிரச்சனை கொண்டு சொல்லி கொண்டிருக்கான்னு சொல்லி விலகி ஓடுறது. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. இன்னைக்கு சோழன் சொன்ன மாதிரி கர்த்தர் எப்படி சொல்லுறாருன்னு சொன்னால், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா வேலைகளும் நான் உங்க கூடவே இருக்கிறேன். பாருங்க, செங்கடல் வந்தாரு, முன்னுக்கு போனாரு. அதுக்கு பிறகு கோலியாத்து பகுதியில பாருங்க, அங்க என்ன தாவீது சின்னொரு பையன், தாவீது கோலியாத்துன்னு சொல்லுவாங்க, சின்னொரு பையன், அவங்க கூட எல்லாம் ஆண்டவர் போறாரு. இப்ப பாருங்க, இப்படியான எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் எங்களோட இருக்காரு. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை, பிரசங்கி 3:11. அதுல ஏ பகுதி 3:11. ஓகே. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். அப்ப யாரு அப்படி செய்யக்கூடிய கடவுள் ஒருவர் தான் நேர்த்தியாக எங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். என்று சொன்னால் மனுஷர் நாங்க ஷார்ட்கட் பார்ப்போம். எதுக்கால குறுக்கு வழியா, சில வழியை ரசிக்கப்பட்டு நல்லா இருந்தாலும் நாங்க ஒரு குறுக்கு வழியை பார்ப்போம். எப்படி இதுக்கால போனா ஈஸியா போயிடலாம், இந்த ரோட்ல இருந்தா வெட்டிப்பாங்க, அப்படி ஷார்ட்கட் தேடும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நான் எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு புஸ்தகத்தை ஒரு எழுதுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு
வரைவிலக்கணம் இருக்கும். ஆரம்பத்துல எங்களுடைய வேத புத்தகத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆதிகாமம் என்ற புத்தகம் இருக்குது, சரிதான? தொடக்கத்துல அதிலே பாருங்கள், தேவனானவர் எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கார். முதலாவது இந்த பூமியை படைக்கிறார், பாத்தீங்களா? முதலாவது பூமியை படைச்சு அதுக்கு பிறகு அதுக்கு என்ன தேவை அடுத்தது பாருங்க, எடுங்க. அடுத்ததான் எனக்கு பாஸ்கெட் தெரியாது. ஆதிகாமம் முதலாவது பக்கத்தை எடுத்துக்கணும். சும்மா சொல்லிட்டு போனா அது மாயா போயிடும். பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையானதும் வெறுமையுமாய் இருந்தது. அப்ப எங்களுடைய லைஃப்லயே எங்களோட பூமி எப்படி வெறுமையா இருந்துச்சோ அதே மாதிரி வெறுமையா இருந்தது. தேவ ஆவியானவர் அதிலே வெறுமையான பூமியில பாருங்கள் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்ப இருட்டா இருக்கு, சரியான இருட்டு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாய் கொண்டிருந்தார். அவர் வெளிச்சம் உண்டாக்குறாருன்னு சொன்னார். அப்ப முதலாவது வெளிச்சம் வேணும். இந்த பூமியில நாங்க என்ன தேவை எங்களுக்கு? எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் லைட் இல்லாடி எங்களுடைய வாழ்க்கை போச்சு, இல்ல ஓகே, கண் இல்லாடி எங்களுடைய வாழ்க்கை போச்சு. அப்ப முதலாவது தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னார், வெளிச்சம் நல்லது, அதை உண்டாக்குறாருன்னு சொன்னார். அதற்கு பிறகு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெவ்வேறாக பிரிச்சிருக்காரு, எங்களுக்கு ஐட்டம் இல்லை ஒன்றும் இல்லை. அப்ப வெளிச்சத்தையும் இருளையும் கொண்டு வரும். அப்ப பாருங்க, இந்த பூமியில எவ்வளவு, அதாவது அவர் பூமி கோணலா இருந்ததுன்னு சொல்லிக்கிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பூமியில இருந்திருக்கு. அப்ப அது ரெண்டா பிரிக்கிறார், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி இதை பிரிக்கிறார். அதுக்கு பிறகு தேவன் வெளிச்சத்துக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னால், சாயங்காலம் முதல் நாள் ஆயிட்டு பின்பு தேவன் ஜலத்தின் மேல் ஆகாய விரிவை உண்டாக்குறாரு என்றார். அப்ப ஆகாய விரிவு வருது என்னன்னு சொன்னால், இந்த பூமியான தண்ணி நிரப்பப்பட்டதா இருக்கிறது, நீரான் ஜலத்தினாலே. நான் பார்க்கிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. அப்ப தண்ணியா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பூமியில மனுஷன் வாழணும்னு சொன்னால் அது இடைப்பட்டதா இருக்கணும், இல்லாட்டிக்கு அந்த மனுஷனால வாழ முடியாது. நாங்க மீன்கள் இல்லை, நான் சுவாசிச்சு ஓடுறதுக்கு. அப்ப அப்ப பாருங்கள், பின்பு தேவன் ஓகே, அதற்கு வானம் என்று சொல்லி பெயர் இருக்கிறார். அந்த பிரிச்சார்ல மேலே இருக்கிறது வானம், பூமி என்று சொல்லி ரெண்டு வகையா இருக்கிறது. விடிய காலம் 2ஆம் நாள் ஆயிட்டு பின்பு தேவன் வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலம் ஓடத்துக்கு ஒரு இடத்துக்கு சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவும் என்றார் என்று சொன்னால், அவர் பிறகு பார்த்தார், ஃபுல்லா தண்ணியா கடல் மாய் இருந்தா என்ன செய்யறது, மனுஷனால வாழ முடியாது. என்ன ரெண்டா பிரிச்சுட்டாரு, மேகம் புரிம்பாயிட்டது, கடல் புரிம்பாயிட்டது. ஆனா ஒரு வெட்டாந்தரையாய் மாத்திட்டாரு. இப்ப சொல்லுவாங்க நதின்னு சொல்லுவாங்க, அப்படியான நதிகள் மாதிரி பிரிக்கப்படுகிறது. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். நாங்க வாழ்கிற இந்த பூமியை தேவன் பூமி என்று பெயரிடுகிறார். அதே போல தண்ணிக்கு சமுத்திரம் என்று சொல்லி பெயரிடுகிறார். அது நல்லது, தேவன் அது நல்லது என்று சொன்னார். ஏன்னு சொன்னால், தேவன் எதை படைக்கிறாரோ அது எல்லாமே நன்மைக்குரியது. ஆமென். நாங்கள் மனுஷரை படைத்தார், அதுவும் நன்மைக்குரியது. பாருங்கள், தொடர்ந்து போவோமானால், பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளையும் கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி. அப்ப மனுஷன் இனி அடுத்த பட்டம் என்ன பார்க்கிறார், பூமி வந்துட்டு இனியும் பெருமையா இருக்கணுமா? எங்களுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, ஆண்டவர் எங்களை தெரிஞ்சு கொண்டார். ஓகே, தெரிஞ்சு கொள்ளாத மனுஷர்களுக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப அதே போல அவர்களுடைய லைஃப்லயும் அடுத்த ஒரு காரியம் தேவை என்று சொல்லி வருகிறது. அப்ப பாருங்கள், அப்ப இந்த தேசத்துல ஒரு மனுஷன் வாழ்றன்னு சொன்னால் அங்கே விவசாயம் என்று உணவு தேவை, அதே போல மரங்கள் தேவை. இரண்டால் பூமி உருவாக்கிட்டு அப்ப சூரியன் இருக்கும், இரவு பகலும் வந்துட்டு. அப்ப ஒவ்வொரு காரியம் வரைக்கல பாருங்க. அப்ப தேவன் அந்த பூமியில பாருங்கள், பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடன் கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி கனி விருட்சங்களை கொண்டு வருகிறார். பாருங்கள், இன்றைய நாட்கள் அநேக ஃப்ரூட்களை நீங்கள் பழங்களை நீங்க பாத்தீங்கன்னா விதையே இல்லை. ஆனால் தேவன் படைச்சது விதைகளோடு என்று சொன்னா அது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க நல்ல விதை உள்ள பழமா வாங்கி சாப்பிடுங்க. ஏனென்றா அது கூடாது, ஏனென்றா அது பயாலஜி அவங்க செய்யறாங்க. ஆனா தேவன் படைத்தது நல்லது. பிறகு பாருங்கள், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும்படி அந்த விருட்சங்கள் முளைப்பிட்டது. அப்ப விதைகள் போட்டு அதை முளைச்சு தேவன் அதுவும் நல்லது என்று சொன்னார். ஆமே. அப்ப அதுவும் நல்லது. பின்பு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாய் வானம் ஆகாய சுடர்கள் என உண்டாக்குறதுன்னு சொல்லி அங்கே நட்சத்திரங்களை உருவாக்குறார். அதை சொல்லிக் கொண்டு போவோமான்னு சொன்னால், அங்கே மனுஷனை உருவாக்கி அவர் தன்னுடைய கரங்களினாலே ஒரு மண்ணை எடுத்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்கள், இந்த பூமியானது எப்படி இருக்கிறது. அவர் சொன்னார், அதாவது நாங்கள் பிரசங்கி புத்தகத்திலே வாசித்தோம், அவர் சகலத்தையும் அதிரதன் காலத்திலே நேர்த்தியாக செய்தார்.
இப்ப இதுல யாராவது சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, இதுல ஏதாவது பிள்ளை இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? பூமியை படைச்சிட்டாரு, எல்லாமே நேர்த்தியா இருக்கு. ஆண்டவருடைய படைப்பு ஒரு நாளுமே சகாது. அவர் நன்மையானதை அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அப்ப ஒரு விஷயம் நாங்கள் யோசிப்போம், எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்கள் எங்களுடைய இதயங்களே இருக்கு. ஒரு சாரையை கடை சொல்லுவாங்க நான் வீடு வாங்கணும், ஒரு தினம் கடை சொல்லுவாங்க கார் வாங்கணும், ஒரு தினம் கேட்டா சொல்லுவான் வேலை கிடைக்கணும், ஒரு தினம் சொல்லுவான் எனக்கு பேரப்பிள்ளை வரணும், பேத்தி வரணும், பேரி ரசிக்கப்படணும், அப்படியே சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் அதனதன் காலத்திலே வர பண்ணுவேன். ஆமென். இப்ப இந்த தேசத்துல பாருங்க, நீங்க கண் கூடாவே காண்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு மரங்கள் இருக்கிறது, ஆடு மாடு மரங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த டைம்ல தான் அதனுடைய பலனை கொடுக்கும். விதை காய்க்கிறதா, மாம்பழ சீசன் வருதுன்னா மாம்பழ சீசனுக்கு தான் மாம்பழம், திராட்சை பழம் வருதுன்னா அது அந்தந்த சீசனுக்கு தான் அதை சாப்பிடலாம். ஆனா எங்களுடைய தேவன் அப்படியா ஒவ்வொன்றையும் அதன் காலத்திலே செய்துட்டார். என்ன சொன்னால் வெதர் மாறிக்கொண்டு வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் அதை நன்மையாக படுத்துக்கிறார். தேவையில்லாம ஒன்றை கொண்டு ஆண்டவர் படைக்கவில்லை. சரிதானே? அப்ப தேவன் சகலத்தை நன்மையாய் நேர்த்தியாய் அங்கே செய்கிறவராய் தெரிகிறார் என்று சொன்னால் நாங்கள் வேதத்திலேயே காண்கிறோம். இப்ப எங்களுடைய வாழ்க்கை, இப்ப குழந்தை, கல்யாணம், திருமணம், அப்படியே வேலை, அப்படியே ஒவ்வொன்றையுமே நேர்த்தியாய் ஆண்டவர் செய்ய போத மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய மனுஷர் நினைவு என்ன சொல்லுங்க. இப்ப ஒருவர் கேட்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கும், இப்ப நாங்க உடனே முன்னுக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வேலையை கொடுங்க. ஆனா எங்களுடைய ஆக்கள பிரச்சனை என்ன சொன்னா, சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த மஜிக் மாதிரி உடனே வரணும், வேலை கிடைக்கும். அப்ப நீங்க எல்லாருமே ரசிக்கப்பட்டீங்க, உங்களோட ஆண்டவர் சிஸ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. அப்ப ஏன் இந்த சிஸ்டத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? எனக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் முன்னு தரலாம் தானே, எனக்கு வீடு கிடைக்கல, லேட்டு தரலாம் தானே, எல்லாது எந்த பிள்ளைகள் கல்யாணம் நடக்கல, நடக்கல, செய்யலாம் தானே. நாங்க முறுமுறுக்கிறோம். நாங்க எங்க இஸ்ரவேல் ஜனங்களை தான் அப்படி பார்த்தோம். இப்ப நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களா தெரிந்து கொள்கிறோம். நீங்க உலகத்துல இருக்க எல்லாருமே அப்படித்தானே, கடவுள் கண் இல்லையா, காது இல்லையா, நான் சொல்றதை கேட்கிறார் இல்லையா என்று அநேகம் புறப்படுறோம். ஆனா எங்களை கர்த்தர் திருப்பி சொல்றார், அன்பான சகோதர சகோதரியே, நீ அவசரப்படாத, யோசிக்காத, நான் உனக்கு எப்ப தேவையோ அதை உடனே தருவேன், அந்த நேரத்துல தருவேன். நீ இப்ப ஓகே, உதாரணத்துக்கு நீங்க ஆண்டவர் அரைஞ்சிட்டீங்க, உடனே ஓகே நீங்க சேர்ச்சுக்கு வாரீங்க, ரசிக்கப்பட்டீங்க, ஒரு அறியாத மனுஷன் ரசிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு வேலையும் கொடுத்தாச்சு. அடுத்தது வேலைக்கு முதல் ஐடியா தந்துட்டாங்க, ஐடியா தந்து நேஷனாலிட்டி தந்துட்டாங்க. ஒரு ரசிக்கப்படாத சகோதரன் பாரு ரசிக்கப்பட, அப்ப அவருக்கு எல்லாம் கொடுத்தோன்னா பாக்க, ஓ வேலை விசா கிடைச்சிட்டு, கத்தருக்கு நன்றி. அறியாதவன்னு சொல்லலாம, கத்தருக்கு நன்றி, ஓகே கத்தர்ன்னு சொல்றாங்க, இயேசுன்னு சொல்றாங்க, சகோதரமா யெகோவான்னு சொல்றாங்க, ஓகே அவருக்கு நன்றி எனக்கு கிடைச்சிட்டு. சில உலக பொருத்தனையும் வச்சிருப்பாங்க, வந்தா ஒரு 1000 தேங்களோட இப்போ எல்லாட்டிக்கு காசு கொஞ்சம் கொண்டு கொடுப்போம், கொண்டாட்டம் இருந்தானே 500-1000 வீசி விடுவோம். ஓகே இவங்க கடவுள் தந்து வர்றானே 2 வீசி விடுவோம். அப்ப பாருங்க, இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப இவங்களுக்கு விசா வந்துட்டு, இடம் வந்துட்டு, ஓகே நாங்க கொஞ்சம் பேசுனது ஓகே ஆயிடுச்சு. அடுத்தபடியா ஓகே வேலையும் இல்லை தானே, ஏதோ அடிக்கடி வேலை எடுத்துடலாம், எடுத்த பிறகு அதுக்கும் பாப்ப, ஓகே நான் கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டேன், மணி பாக்கெட்டுக்கு வந்துட்டு, ஒரு 1000 euro வந்துட்டு, இனி நான் கொஞ்ச நாளைக்கு இப்ப போவோம், இன்றைக்கு சேர்ச்சி போவோமே, அவங்க சில அடிச்சு கேட்பாங்களா வாடா வாடான்ட்டு, ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவான், உலகத்தை நோக்கி ஓட வலிக்கிட்டுருவான். பாருங்க, இன்னைக்கு ரசிக்கப்பட்டவங்களே அப்படி ஓடுகிற நேரத்துல ரசிக்கப்படாதவங்க போய் நான் சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட சொல்லுவான், இந்த சைட்ல அவன் வரையில இவன் வரையில, நீங்க என்ன கூப்பிடுறா வா வாடு, அப்படி சொல்லுவான், கைவிட்டு சொல்லுவான். அப்ப பாருங்க, தேவன் எல்லாத்தையுமே அதுதான் டைம்ல தருவாங்க. ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் முன்னுக்கு குயிக்கா தந்துட்டாருன்னு சொன்ன பிஸ்கட் பறந்துடுவாங்க, ரசிக்கப்பட்டவனு பறந்துடுவாங்க. அப்ப நெருக்கம், அப்ப வாழ்க்கையில நெருக்கம் வந்துடும். அப்ப பாருங்க, அப்ப நாங்கள் காரணம் எல்லாம் ஆண்டாட்ட கேட்கிறோம், விசா தந்துட்டீங்களா, அப்ப அடுத்த வேலை தர முடியாதானே, வேலை தந்துட்டீங்க, கொஞ்சம் காசு வந்துட்டு சொல்லல. அப்ப ஆண்டவர் தெரியும், இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுப்போம், ஆனா இப்ப கொடுத்தா இவர் விளையாட்டு காட்டி விட்டுருவார் அப்படி சொல்லி சில வேளையில ஆண்டவர் கொடுத்துட்டார், கொஞ்சம் காலம் பொறுமையா இருந்து கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பொக்கெட்ல காசு வந்தோன்னா அவன் அன்றைக்கு ஊருக்கு போயிட்டு 2 வழிக்கிட்டு போயிடும். அப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இதால குழப்பலா போயிடும்.
இப்ப நீங்க பைபிள்ல மோசே என்ற ஒருவர் சரிதான யாத்திராகமத்துல ஆண்டவர் ஒருவர் தெரிஞ்சு கொள்றார். மோசே என்ற ஒருவர் தெரிஞ்சு கொள்றார். ஓகே, நீங்க போய் இவ்வளவு ஜனத்தையும் கூட்டிட்டு வான்னு தெரிஞ்சு கொள்றார். அங்க அந்த ஜனங்களுக்கு போற வேளையில பசிக்குது, தண்ணி உடாக்குது, அவங்க எல்லாம் நிறைய டார்ச்சர் பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு தலைவரா பொறுப்பா இருக்கீங்கன்னு சொன்னா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வாங்க, குணாவதை பிச்சு விடுங்க. சோரியா இவர் என்ன சொல்லுங்க, அந்த மனுஷன் மோசை பார்க்குது, தண்ணி இல்லை, தடாரெண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தடியை நீட்டிக்கொண்டு சொல்றாரு ஆண்டவர். சரியா தெரியல. ஓகே, அப்ப சொல்ல முதல் இவருக்கு அந்த அந்தரம் தாங்க முடியல, டக்குன்னு எடுத்து அடி. ஆண்டவர் சொன்னது நீ அதுகிட்ட போய் சொல்றாரு. சரிதானே? அப்ப இங்க ஒரு புலியான காரியம் நடக்குது. அப்ப பாருங்க, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நான் ஏன் அதை எடுத்து காட்டணும்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இப்ப டாக்டர் சொல்றாங்க, ஓகே நீ 6 months வெயிட் பண்ணி குழந்தைய போறேன்னு சொன்னா, ஓகே நீ வெயிட் பண்ணு. 9 months வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணு. அதுக்கு இல்ல எனக்கு வேணும் அவசரமா, அங்கேயெல்லாம் சின்ன வேலை நிக்குது, அதுக்கு மேல அந்தரப்பட்டீங்கன்னா கோணலான காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தர் நன்மையான ஈவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன, நான் ஒரு நாளுமே ஆசீர்வாதத்தை மாத்தி சொல்லக்கூடாது. நான் இந்த இடத்துல ஏன்னு சொன்னா கர்த்தர் நன்மையானதை தருகிறவர் எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நாங்கள் பொறுத்து காத்திருக்காட்டிக்கு அது விளைவான காரியங்களை தான் நாங்க பெற்றுக்கொள்வோம். சில வேளையில வேலைக்கு போனா அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணுவான். ஏன்னா என்ன நீங்க தானே அந்தரப்பட்டு போனீங்க, கேட்டா சொல்லுவோம், அது கிடைச்சதே பெரிய விஷயம் தான். ஆனா நீ காத்திருந்து நான் அறுபத்துல நான் வேலைக்கு போகும்போது அப்பா எப்போடா எத்தனை மணிக்கு வேலை முடியும் வீட்டை ஓடலாம்டா இவன் அறியணும் தான் அங்கே இல்லாது. புறகு பார்த்தா புறகு இடத்துல புதுசா போன வேற இடத்துலயும் அதுலயும் ஒரு டார்ச்சர். நான் அப்ப ஜெயிச்சு ஆண்டவரே எனக்கு இது விடுதலை தாங்க. அதுலயும் நான் நீண்ட காலம் காத்திருந்தேன். ஏண்டா இல்லாட்டிக்கு உடனே ஆண்டவர் முடிவை தரப்பா இல்ல தானே, நீ கொஞ்சம் கஷ்டப்படு, ஏன்னா இது உனக்கு தெரியணும், நீ இலகுவா நீ பெற்றுக்கொண்டது இல்லை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணணும். செங்கடலை பாருங்க, நான் உங்களுக்கு போன காலம் படிச்சேன், யாத்ராமத்தை ஆதியில இருந்து ஆண்டவர் உங்களை கூட்டிக்கிட்டு வரும்போது சில பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். என்னன்னு சொன்னா, நீங்க இலகுவாய் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நாங்க பாடும் லேசான காரியம், உமக்கு இது லேசான காரியம் பாடுறோம், ஆண்டவர் நான் கூல் பண்றோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி கடந்து வந்தேன்றதை நீங்க மனுஷர் தானே, நாங்க மறந்துடுவோம். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் அந்த டைம்ல தருவேன். ஒரு சில சாப்பாடு நீங்க அவிய போட்டா நீங்க வெயிட் பண்ண தான் வேணும், உடனே எடுத்து சாப்பிட முடியாது. ஆமே. அப்ப அதே மாதிரி தான் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருங்க. நாங்க அதான் பாடுவோம், காத்திருப்பேன் சொல்லி நாங்க பாடுவோம்ல, அதே மாதிரி இப்ப காத்திருப்பேன் சொல்லி பாடுவோம். ஆண்டவர் அந்த பாடுகளில இருந்து நீங்க பாடின மாதிரியே லேசான காரியம் அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். ஒரு நாளுமே நீங்க உங்களுடைய விஷயத்துல இறங்கிடாதீங்க. ஓகே, நீங்க ஒரு வேளையில நீங்க ஒரு கடவுளை பிலீவ் பண்றீங்கன்னு சொன்னா, அதை பிலீவ் பண்றீங்கன்னு சொன்னா அதை நம்புங்க. அதான் பாடுவார், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து தரும் வரையில் நாங்கள் நம்பணும். என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறது கொஞ்சம் உடலுக்கு கஷ்டம்தான், உங்களுடைய சரீரத்துக்கு சரியான கஷ்டம் தான். ஆனா காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் ஒரு வேலையில, இப்ப கழுகுகள் சொல்லுவாங்க, கழுகை போல அது காத்திருக்கிற வேலையிலே கஷ்டம் தான், அதுக்கு சாப்பாடு இல்லை. கழுகானது 40 வருஷம் வாழுமாகும், அது போய் ஒரு குறிப்பிட்ட காலம் மலையில போய் காத்திருந்து அது செட்டில் அமைச்சு போட்டு புதிய உடல் வந்தாப்ப அது பறக்கும். அதே மாதிரி நாங்கள் காத்திருக்கிற வேலையிலே அங்கேயே பாருங்கள், அவர் சகலத்தையும் அதே காலத்தில் செய்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். பாருங்கள், இந்த பூமியில சாதாரண பூமியிலே ஜனவரி மாதம் தொடங்கினா மழை வரும், பிறகு பிப்ரவரி மார்ச் முடிஞ்சோன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும், பிறகு குளிர் வரும். அதை நான் சொல்ல வெள்ளக்காரன் நான் சொல்லுவேன், இந்த குளிர் வந்தாலும் மனுஷன் வெளியில போயில, அது வேலைக்கு போயில பெரிய அவன் சொன்னா, பைத்தியாரமாக கேட்கிற இந்த குளிர் இல்லாட்டிக்கு இந்த நாடு வெப்பத்துல நீ கஷ்டப்படுவார். அப்ப கடவுள் உனக்கு தேவைன்றதான் அதை தருகிறார். அவன் கடவுள் அறியாதவன் அவன் சொல்றான், எல்லாத்தையும் இது படைச்சது தேவைக்குத்தான். அப்ப பாருங்கள், அந்தந்த காலத்திலேதான் பெறுகிறது. முதல் இப்ப வயல்ல நெல்லு போட்டு கையோட மழை வந்துச்சு, ஓகே அதை முளைச்சிடும், வரம்புல தண்ணி வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நெல்லு வந்தவனுக்கு கூட்டத்துல மழை வந்துச்சுன்னா சரி, அவன் தலையாக வைக்க முடியாது. அப்ப பாருங்கள், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கிற வேலையில தான் அது ஆசீர்வாதமாய் அமையும் எங்களுடைய வாழ்க்கையில. அதுக்கு முன்னே கிடைக்குமான்னு சொன்னால் அது என்ன சொல்றது, இப்ப மிதமிஞ்சி நீங்கள் பால் மிதமிதமா குடிச்சிங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், வாந்தியா போயிடும். அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில அது வீணாய் போயிடும். பிரசங்கி புஸ்தகத்திலே 1:14 எடுத்துக்கொள்ளுங்க.
1:14. சூரியனுக்கு கீழே செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இதுல சொன்னதெல்லாம் நல்லதா இருக்கா இல்லையா? எங்களை தமிழ்ல விளங்கி பார்க்க நான் சொன்ன மாதிரி ஆதியில பூமி உண்டாகி சூரியன் வந்துட்டு, ஆனா அந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் நாங்கள் வாழ்ற பூமியில பார்க்கிற வேளையில பாருங்கள், சூரியனுக்கு கீழே செயற்படுகிற காரியங்களை கவனித்து பார்த்தேன். ஆமென். அப்ப அவர் அதை கவனிச்சு பார்க்கிறார். எல்லாம் வடிவாலாம் படைச்சாச்சு, நல்லா எல்லாம் உணர்ந்தாச்சு. அங்கே இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிட்டாரு உங்களுக்கு, சரிதானே? அப்ப பாருங்கள், கீழே செயற்படுற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்து இதோ எல்லாம் மாயை. படங்கள்ல சொல்லுவாங்க இதெல்லாம் மாயை, படைய ஞாபகத்துக்கு ஓகே மாயைன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, இந்த பூமியில நாங்க வாழ்கிறோம், இந்த பூமியில வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நேர காண்கிறோம் காரியங்கள் எல்லாமே மாயானது. அடிக்கடி ரஞ்சித் கூட சொல்லுவார், அடே அது கந்தலும் குப்பையுமானதுன்னு சொல்லுவார். அப்ப இந்த பூமியில பாருங்க, நாங்கள் எல்லாமே பார்க்கிற எல்லாமே மாயை. ஆனால் தேவன் சொல்லுவார், நான் உண்மை உள்ளவர், நீ என்னை நோக்கிப்பார், அது மாயை இல்லை. ஆமென். எங்களுடைய விசுவாசமே அதுதான், கடவுள் உண்மை உள்ளவர். நான் ரசிக்கப்படாதவனும் தெரியாதவனும் சாயப்படத்துக்குள்ள இயேசுவை வச்சிருப்பான், எல்லாரும் சிலையை வச்சிருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன? ஆமென். அப்ப இந்த அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிரசங்கி புத்தகம் நம்ம சொல்ல மாட்டேன், பிரசங்கி புத்தகம் வந்து சாலமோனா எழுதப்பட்டன்னு சொல்றாங்க. அதாவது தாவீதினுடைய மகனா எழுதப்பட்டன்னு சொல்லி அவருடைய, அதாவது இந்த பூமியில என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் போய் கொண்டிருக்கின்ற மாதிரி அவர் அதை எழுதியிருக்காரு. மனுஷனுடைய பாடுகள், மனுஷன் ஒரு பிறந்தா எப்படி இருப்பான்னு சொல்லி அநேக விடயங்கள். எனக்கு கூட பிரசங்கி இன்றைக்கு தான் எடுத்து வாச்சேன், இன்னைக்கு அதிகாலை இந்த வசனத்தை எடுத்த, சரிதானே? ஓகே. அவ பாருங்க, இந்த பூமியில எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, நாங்க வாசித்தது போல இந்த பூமி வெறும் மாயையா இருக்கு. நீங்க எதையுமே நம்ப முடியாது. இன்னைக்கு அடே நான் நகம் தசையுமா உன்னோட நான் இருப்பேன்னு சொன்னவங்க கூட என்ன யோசிக்கிறாங்க. அப்ப கல்யாணத்துல எல்லாம் சொல்றாங்க இப்படித்தானே, நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு கதை விடுறாங்க. அப்ப அதை மாய்த்தான், அதுவும் மாயல ஒரு ஒரு ஒப்பந்தம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நான் உன்னோட தான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். அப்ப இந்த பூமியில இருக்க எல்லாமே மாயை. ஆனால் தேவன் சொல்லுறார், நான் உண்மை உள்ளவன், நான் உண்மை உள்ள நீ நீங்க பிலீவ் பண்ணினீங்கன்னு சொன்னா நான் உன்னை வழி நடத்துவேன் சகலத்தை நன்மையா. ஆனா அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுவார், சகலதும் மாயை. நீங்க எவ்வளவுதான் நீங்க உரண்டு நண்பரா பழகினாலும் அது ஒரு நாளைக்கு மாயை. நீங்க அது சொல்லலாம், எவ்வளவுதான் பழகினாலும் சொல்ல முடியாது. உங்களோட பிள்ளைக்கா வேலை செய்யற இடத்த பிள்ளைக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்க. நான் பார்த்ததுக்கு பட்சத்துல இந்த வெள்ளக்காரங்க அப்படிதான், இவ்வளவுதான் நல்லா பழகுவாங்க. ஒரு சில பழகுவாங்க, தங்களுடைய காரியம் முடிஞ்சதும் அவங்க பாய் பாய்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் லீவா இருப்பாங்க. அப்படிதான் என்ன நல்லா அனுபவப்படணும். என்னன்னு சொன்னால் அவங்க நீங்க பழகுற போது நீங்க யோசிப்பீங்க, இவனை விட்டா பெஸ்டா நாடுல போட கண்டு நீங்க யோசிப்பீங்க. ஏ அப்படியான லைஃப் நீங்க வாழுவீங்க. ஆனா அது மாயான, நான் சொல்றேன், அது உலக பிரகாரமான காரியம். அப்ப இவர் இதுல சொல்லப்படுகிறது அது மாயா இருக்கிறது, அது மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. அப்ப இந்த வசனத்தை எழுதியிருக்கு பாருங்க, அது சில வேளையில யாராவது உங்களோட நல்லா பழகி திடீரென்று லீவ் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னா அது சஞ்சலமா இருக்கு. நீங்க எவ்வளவுதான் பழகினாலும் அது சஞ்சலமா இருக்கும். அப்ப பாருங்க, ஆனால் தேவன் மட்டும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில. நீங்க சில வேளையில ஓகே ரசிக்கப்பட்டீங்க, நல்லா இருக்கிறீங்க, சில வேளையில நீங்க பிழையான காரியத்தை செய்றீங்கன்னு வைங்களேன். ஆனாலும் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார், ஓகே நீ செய்யறது போல மனம் திருந்தி வா என்கிட்ட திருப்ப. கெட்டகுமாரன் ஒரு மகன் ஒருவன் இந்த வேதத்துல பாருங்க, அவன் தாய்தாப்பனை விட்டுட்டு போறான், உங்களோட ஆஸ்தியெல்லாம் தா அப்பா என் சொத்தெல்லாம் தான்னு சொல்லி என்னுடைய பங்கத்தான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். ஆனா மீண்டும் அவன் தகப்பன் எல்லாம் செலவழிச்சான். தெரிந்த எங்களை பொடியல் அம்மா அப்பா காசு வாங்கிட்டு போறது போய் செலவழிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சது, காலி ஆயிட்டுன்னு சொன்னா, சாப்பிடக்கூட வழி இல்லைன்னு சொன்னா திருப்பி அப்படியும் என்ன வேற தானே வேணும். அந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க, நீ போயிட்டு வா பரவாயில்ல, எங்கே நான் தூரா போயிட்டு வா. அப்ப அவங்க சொல்லுற பாருங்க. ஆனாலும் இந்த மகன் என்ன சொல்றான், மீண்டும் திருப்பி வருகிற வேலையில அந்த தகப்பன் சொல்றார், மீண்டும் இந்த மகன் மனம் திரும்பி வந்துட்டான், அவன் செய்த பிள்ளையெல்லாம் உணர்ந்து வந்துட்டான், எடு அவனுக்கு நல்ல உடுப்புல போடு, குளிக்கவார், ஒரு ஆட்ட மாட்டை விட்டு போடுன்னு சொல்லி சொல்லுற அந்த ஒரு ஒப்பீனியன் தான் எங்களுடைய கடவுளுக்கு இருக்கு. நீ எவ்வளவுதான் குழப்படி செய்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன் அவர் ஒருவரை. நீங்க முரட்டாட்டம் பிடிச்சாலும் சரி,
அதுக்காக நீங்க புல செய்யணும்னு சொல்லி நான் சொல்லல, நீங்க புல செய்து சொல்லக்கூடாது, நான் இப்ப சாரி ஆண்டவரேன்னு சொல்லி போடுவாரு, அப்படி இல்லை. ஆனா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை அவருக்கு இருக்கு. நீங்க உங்களோட இந்த உண்மையிலே இந்த பூமி வான பூமி எல்லாம் எல்லா காரியமும் நல்லது இல்லை சொன்னா வாய்ச்சது போல ஒரு மாயான பூமியா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நினைச்சபடி வாழலாம், போகலாம், ஃப்ரீடம். அதான் நான் சொன்னேன், ஒருத்தனுக்கு வெள்ளக்காரன் சொன்னேன், இந்த நாடு எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். நான் சொன்னேன் பெஸ்ட் ஃப்ரீடம், நாங்க என்ன டைமும் எங்கேயும் போகலாம் வரலாம். ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை தான் தந்திருக்காரு. ஆமேன். நீங்க போங்க வாங்க, அதுக்காக நீங்க நிறைய பேர் லண்டனுக்கு ஓடினாங்க பிறகு வந்து நிக்கிறாங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் ஃப்ரீடத்தை தந்திருக்காரு. உங்களுக்கு ரயில்வே தந்து நீ இதுக்குள்ள போ, ஆபிரகாம் நீ காலில் இருந்த தேசம் எல்லாம், நீ கண் நோக்கி பார்க்கிற தேசம் எல்லாம் நீ நடந்து போ. அப்ப அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஃப்ரீடத்தை ஆண்டவர் தந்திருக்கு. அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆனா இவ்வளவு மாயான உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு ஒரு நன்மையை தந்திருக்கிற ஆண்டவர். ஏன்னு சொன்னா நீங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியாது. ஒரு சிலர் வந்து தீமையான பழக்கத்தோட இருப்பாங்க. அது சூழ்நிலை ஒன்றும் செய்யலாம், அவங்களுடைய நான் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டா என்ன சொல்லுங்க, நீங்க அவங்கள மனந்திருத்தும் படிங்க. நீங்க சொல்லுங்க அவனுக்கு, இப்ப அதை செய்யாத, உடனே சொன்னு கேட்க போற இல்ல, பீஸ் பை பீஸ். சில விட பைபிள் சொல்றது நீ முதல்ல வாழ்ந்து காட்ட, அதை பார்த்து அவன் வளருவான். அப்ப இந்த மாயான உலகத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லுவோம், ஆண்டவரை பின்பற்றணும். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துல சும்மா வாழ முடியாது. நான் கூட நான் வச்ச ஆரம்பத்தில் ரசிக்கப்படையில விசா கிடைக்கட்டும், அடுத்த அளவுல என்ஜாய் பண்ணணும், போகணும், வரணும், அடுத்த ஃபேமிலி அடுத்த பிரச்சனை. ஆனா அதுக்கு வந்து நான் எந்த லைஃப் சுத்தணும், என்ஜாய் பண்ணணும், அங்க ஓடணும், படிக்கிற சுத்தணும், அப்படி ஒரு ரெண்டு டைமோட இருந்து. ஆனா அந்த மாதிரியான உலகத்தை நான் பிறகுதான் அறிஞ்சு கொண்டேன். ஆண்டவர்களை வந்தப்பதான் இதெல்லாம் போய் ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம், அங்க போகலாம் இங்க போகலாம், ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம். சில வேளையில அது சண்டையாக முடியலாம். அப்ப அது ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் எங்களோட பைபிள்ல மதுவை விரும்பாதேன்னு சொல்றாரு, ஏன் அதெல்லாம் போவான்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அது சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சில சண்டையை கொண்டு வரும். சில வேளை என்ஜாய்மெண்ட் பிரச்சனையா முடியும். அப்ப பாருங்க, அப்ப இந்த மாயான உலகத்துல நாங்கள் சரியாக வாழணும். ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுறது, நீங்க அவருடைய வசனத்தை உங்களுடைய கால்களுக்கும் கண்களுக்கும் பதித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய இதயத்துல பதித்துக் கொள்ளுங்க. அப்ப நீங்க வழி விலகி போக மாட்டீங்க. அந்த வசனம் சரியா சொல்ல தெரியல, ஆனா நீங்க உங்களுடைய தேவனுடைய வசனத்தை நீங்க உங்களுடைய இதயத்துல பதிச்சுக் கொள்ளுங்கன்னு சொன்னால், இது குல, இது சரி. இப்ப நான் அன்னைக்கு சூரியக்கா பிரசன் கொடுக்க நான் யோசிச்சேன், சிம்சோனை குறிச்சு சொன்னாங்க. சிம்சோன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு பின்னால், செல்லிலால் என்ற பெண்ணுக்கு பின்னால் போயிட்டான். அப்ப நான் அதை கூட யோசிச்சேன், தாவீதும் இதே விளையாட்டு தான் காட்டிட்டார். தாவீதும் பச்சை பாராட்ட ஒரு பெண்ணுக்கு பின்னால போயிட்டார். நல்லா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரங்களை நான் அதை பார்த்து கொஞ்சம் ஆண்டவர் எங்களையும் அதே மாதிரி தான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன். நாங்க வடித வைப்பது சான்ஸ் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. ஆனா ஏன்னு சொன்னா அது மாயான உலகம், நீங்க விழுந்து போகலாம். அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொள்ளணும்னால் தேவனை நீங்கள் பற்றி அவரோட இருக்கணும். சில வழியில நீங்க சொல்லுவீங்க, என்னடா இவ்வளவு காலம் கிடைக்கணும், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. சாதாரண காரணம் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா, நீங்க வெறுமையா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மிச்ச குறை இருக்கு. ஏதோ அதுக்காக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க காத்திரீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக நான் சொல்றேன், ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்ப அதை ஆண்டவர் செய்ய மாட்டேங்க. அது காலத்து வெறும் வரையும் நீங்க காத்திருங்க. காத்திருக்கிற வேளையில அந்த வெறுமையான பாத்திரம் நிறைவாகும். ஏன்னு சொன்னால் நாங்க எல்லாமே உடன் கிடைக்கணும்னு சொன்னா நாங்கள் எங்கேயோ இடத்த தவறி போயிடுவோம். அப்ப அந்த வாழ்க்கை இந்த மாதிரியான உலகத்துல வாழணும்னு சொன்னால் நீங்க ஆண்டவரைய பற்றி கொள்ளுங்க. நீங்க அடிக்கடி உபவாசம், அதாவது இந்துக்கள் விரதம்னு சொல்லுவாங்க, அப்படி விரதம் இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, உடம்புல விரதம் பிடிக்காடிக்கு அது கொழுப்பு வரும். அப்ப பாருங்க, அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. ஆனால் இது நீங்க ஒரு நேர்த்தியா செய்றீங்க, ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு நன்மை செய்தால் நான் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி செய்றீங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் அது அந்த காலங்கள்ல நாங்கள் செய்யணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வியாதியை அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா பாருங்க, இந்த பூமியில பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீத புத்தகம் 91 எடுத்துக்கொள்ளுங்க, பக்கத்துல அப்படியே 300 தட்டினீங்களா வரும். சங்கீதம் 91 5வது வசனம் சொல்லுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். ஆமென். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொன்னால், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அன்புக்கும். பாருங்கள், இந்த மாய உலகத்துல ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அன்புக்கும். அப்ப நாங்க ஒரு உதாரணம் சொல்லுவோம்னு சொன்னால், இது ஒரு
அதாவது பகலானாலும் சரி இரவானாலும் சரி ஏதோ ஒரு ஆபத்து எங்களை நோக்கி வருகிறதா இருக்கிறது. இரவிலும் பகலிலும் ஏதோ ஒரு ஆபத்து நோக்கி வருகிறது. அப்ப பாருங்க, சொன்னது போல ஆரம்பத்தில சொன்னார், இஸ்ரவேல்ல போர் நடக்குது. எந்த உலகத்திலையும் நடக்குது. சில விட நிறைய கண்டங்கள் இருக்கு, நிறைய தேசங்கள் இருக்கு. ஆனா இங்க ஒரு தேசத்துல போர் நடக்குது. இப்ப சொன்னார், இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். அப்ப இந்த வசனம் இங்கே பாருங்கள் 92 சொல்லப்படுகிறது, இரவிலே பறக்கும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன் சொல்லுங்க. அப்ப இப்ப இன்றைய நாட்கள்ல வெப்பன்ஸ் வச்சுக்காங்க. அந்த ஆளை எழுதப்பட்டதுல பகல்லே பறக்கும் அம்புக்கும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுல வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் இருந்து தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக. என்னன்னு சொன்னால், ஒரு நாங்கள் வாழ்ற தேசத்திலே ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு தேசத்துல பாருங்க, இன்றைக்கு ஒரு இஸ்ரேல் தேசத்துல போர் நடக்குது. அதே மாதிரி இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்டு போவோம்னு சொன்னால், இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டு போவோம்னு சொன்னால் அங்கேயே ஒரு பஞ்சமான நிலைமை. இப்ப சரி எப்படி பார்ப்போம், சோமாலியா எடுத்துக்கொள்வோம். அந்த தேசத்துல சரியான பஞ்சம். ஆனாலும் அந்த தேசத்துல பஞ்சத்தின் மத்தியிலும் அந்த ஜனங்கள் எல்லாம் செத்தா போனாங்க. குறிப்பிட்ட ஜனங்கள் இறந்துட்டாங்க, ஆனால் வாழ்கிறார்கள். ஒருவேளை அவங்க தேவனை அறிஞ்சிருக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேவையானதை தருகிறவராக. ஏன்னு சொன்னால் அவர் சொல்றார், பகல்ல பூக்கும் பூக்களுக்கும் இரவு அது பூத்து வாடின பூக்களுக்கும் நான் நல்ல ஒரு ஈவை கொடுத்திருக்கேன். அது வளர்வது, அதாவது சத்தா வளர்வதற்கு அந்த மரங்களுக்கும் நல்ல கலர் கொடுப்பதற்கும் நான் ஈவை கொடுத்திருக்கேன். அதுக்கு கொடுத்த நான் உனக்கு தர மாட்டேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுற, பஞ்சம் வருதா, ஓகே, அந்த இடத்திலையும் நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். பாருங்கள் எவ்வளவு நெருக்கம். சரி, நான் எங்களை இதை எடுப்போம், எங்களுக்கு வேலை இல்லை, ஒரு சோசியல் உதவி செய்யறான அந்த பஞ்சத்திலையும் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறது. கொரோனா வந்துச்சு, அந்த டைம்லயும் வேலை இல்லை, அந்த டைம் காசு தான் பாடிய சாப்பிட்டு நல்ல நிம்மதியா ஆண்டவரே நன்றி நன்றி. சரி, நன்றி சொன்னவங்களுக்கு நன்றி. அப்படி சொன்னவங்க அவர் நன்றி நன்றின்னு சொல்லி இருந்தான். அந்த பஞ்சத்திலையும் இருந்தான். பாருங்க, அதை விட இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த தேசத்துல மழை வருது. சொன்ன மாதிரி யாரும் சொன்னா சுனாமி வந்தா எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போயிடும். அப்படியான சூழ்நிலையும் வருகிறது. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டின்னு போயிட்டாரு. செங்கடல் பிளந்தது. அவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஓ இவ்வளவு செங்கடல் இந்த பெருசா இருக்கு, ஆனாலும் நாங்க தப்பிட்டோம், எங்களுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் எங்களை காப்பாற்றினார் சொல்லிக்கிட்டு வரும். அப்ப பாருங்க, செங்கடலை பிளக்காம இந்த ஜனங்களை வர சொல்லுங்க. கஷ்டமா இப்ப கணவர் செய்யறாங்க, கடலுக்கு மேல நடக்கிறாங்க, நிறைய மஜிக் செய்யறாங்க. ஆனா இந்த செங்கடலை விளக்காம அவையா வர முடியுமா? அந்த ஆண்டவர் அந்த டைம்ல தான் அதை செய்தாரு. மோசே மூலமா செய்யறாரு. மோசே நான் சொன்ன ஆரம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஒரு குடிவர் அல்ல, அவர் மூலமா செய்யறாரு. ஆனால் அந்த டைம்ல தான் அவர் செய்தார். பாருங்க, அந்த செங்கடலை கடந்து வருவதற்கு எங்களுடைய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறதா. அந்த மழை வரலாம், சுனாமி வரலாம். ஒருவேளை நீங்க சைனா எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிலநடுக்கம். அப்படியான சூழ்நிலையை இந்த ஜனங்களை பாதுகாக்க. இந்த பாருங்க, இலங்கையில சுனாமி வந்துச்சு, ஒரு சில கூட்டங்கள் சேர்த்துக்கு ஓடினாங்க, பள்ளிக்கிழங்கு ஓடினாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில பாதுகாக்கிறார். ஓகே, அறியாத ஜனங்களும் பாதுகாத்தாங்க, அதை விட அறிஞ்ச ஜனங்களும் மறைச்சிட்டாங்க, அது இல்லைன்னு சொல்ல இல்லாது. ஆனால் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கார். ஆமென். அப்ப இந்த பூமி வந்து ஒரு மாயான பூமியா இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் வருது. அதே போல கொள்ளை நோய்கள் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை கடந்த பார்த்தோம், கொள்ளை நோய்கள் வந்து இந்த தேசத்துல வந்து கொண்டிருக்குது. அதுலேயும் நாங்கள் தப்பிச்சு கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதே போல வியாதிகள் வருது. சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் அப்பா இந்த தேசத்துல இருக்கு. இந்த உலகத்துல அது மேலே ஒரு சில வாய்ப்பேட்டா இந்த வியாதியெல்லாம் எப்படி வந்திருக்கு? அதுலதான் தேவன் இல்ல நன்மையானதை படைச்சாரு. ஆனா இந்த மனுஷனுடைய காரியம் தான் இந்த வியாதியெல்லாம் கொண்டு வந்துச்சோ. இந்த விலங்கோட இந்த சேப்பம், அதோட இதை சேப்பம், அப்படி இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கையும் முயற்சி செய்யறாங்க. அதனால இந்த வியாதிகள் வருது. சில வேளை மிஞ்சி போன சோத்தை ஃப்ரிட்ஜுக்கு வச்சிடும், அது அதோட பங்கஸ் ஏதோ வியாதியை கொண்டு வர போகுது. நீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கீங்க. நீங்க இப்போ ஃப்ரீசருக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு அப்படிங்களோ அப்போ வருத்தங்கள் தெரியும். ஆனா பாருங்க, ஆண்டவர் நன்மையானதைத்தான் நாங்க தெரிவிக்கிறார். நாங்க ஆதியில நீங்க பைபிள் வாசிங்களா, ஆரம்பத்துல வியாதிகளை படைத்தார், அது நன்மையா இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறேன். நாங்க ஆதிகாமத்துல நான் எடுத்து முதல் வாசிச்சேன். நில பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார். அதுல இங்க இருக்கா வியாதிகளை படைத்தார், பூச்சிகள் கிருமிகளை படைத்தார், அப்படி எல்லாம் எழுதப்படல. ஆண்டவர் அதை படைக்கல, மனுஷனால கொண்டு வரப்பட்டது ஒரு காரியம். ஆனால் அதான் நன்மையானது தான் செய்வார், தேவையானது அதன் காலத்தில் நன்மையா செய்கிறார்.
ஆனா அந்த மனுஷனால தான் வருகிறது. அப்ப இப்படியான ஒவ்வொரு காரியங்களும் இந்த தேசங்களிலே உண்டு உண்டு உண்டு. ஆனா பாருங்கள், இந்த மாயான உலகத்திலே நாங்கள் அது பார்க்கிற போது அது மனுஷனுக்கு சஞ்சலமா இருக்குது. ஆனால் நாங்கள் ஆண்டவரை பற்றி கொடுக்கிற வேளையிலே, அவரோடு இருக்கிற வேளையிலே, அவரோடு நாங்கள் எல்லா காரியமும் உறவாடுகிற வேளையிலே அது எல்லாமே லேசான காரியம். அதுதான் லேசான காரியம். நீங்க அப்புறமா சொல்லுவீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா வந்து சொல்லுங்க, நான் கர்த்தர் எனக்கு இதை நன்மையாய் செய்தார். இப்பதான் சாட்சியிலும் முதல் நாள் மிளகா சாப்பிட்டேன், இன்னைக்கு பின்னரா எனக்கு வயிற்ற கலக்கிச்சு, அது ஒரு சாட்சி. அப்படியெல்லாம் சொல்றாங்க. நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு வயிற்றாடி போச்சு, அதெல்லாம் சாட்சி இல்லையப்பா. அதுல என்ன தவறு மகிமை வருது? நீங்க குளிசையை போட்டா சுகம் வருது, அது உலக பிரகாரம் காரியம். ஆனா கர்த்தர் சுகம் தருவார், நான் ஏற்றுக்கொள்றேன், அதை இல்லைன்னு சொல்லல, நான் அதை மறுதளிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மையை சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அது சாட்சி இல்லையாப்பா. நீங்க வந்து முன்னுக்கு நேற்று தலை அடிச்சது, நான் மிக்ஸ் போட்டேன், அது போயிடுச்சு. இதுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, அது எல்லாத்தையும் உருவாக்கினது ஆண்டவர் தான். ஓகே, இந்த சுகம் பெற வேணும்னு சொல்லி உருவாக்கின ஆண்டவர் தான். ஆனா சாட்சி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும். இந்த மாயா உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தே காட்டணும். அதான் நான் ஆரம்பத்தில் வந்தோன்னு கேட்டேன், இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அங்க வாட்ட கேட்டேன். ஏனென்றா அவங்க சாட்சியா வாழ்றாங்களான்னு சொல்லி நாங்க முதல்ல பார்க்கணும். அப்பதான் இன்னொரு தேடி வருவா, இல்லாட்டிக்கு எங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க போக கூடாது, உங்களை வச்சு நீங்க முட்டை கோசம் பெண்ணி கோசம் சொல்லி பேசி கலைச்சி விட்டுறாங்க. ஆனா நாங்க மாயான வாழ்க்கை வாழ்ந்து போட்டு பிறகு மாயான காரியங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு பிறகு நாங்க சேர்ச்சுக்கு வாடா அங்க போவோம் இந்த போவோம் கேட்டா வர மாட்டான். ஆதிக்கு சொல்லுவாங்க, சாந்தம் பிரதர் வந்தார், அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், நான் வந்தேன்னு சொல்லி. அப்படி சொல்லக்கூடாது. அவன் சொல்லணும், இவங்க சேர்ச்சுக்கு போனாங்க, இவங்களுக்கு விடுதலை கிடைச்சேன்னு சொல்லணும். அதை விட்டு சாந்தம் பிரதர் சொல்லி பதில் சொல்லித்தாரர் அப்படி இல்லை, அது சொல்லக்கூடாது. சேர்ச்சுக்கு வாரம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லணும், அது சாட்சி. ஆமா, இந்த மாயாவில் உண்மையில ஓகே, அது நல்ல காரியம் தான். ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உதவி செய்யற நல்ல காரியம் தான். ஆனாலும் அவங்களுடைய சாட்சி வந்து உண்மையானதா இருக்கணும். இவங்களுடைய சபையில வந்து அவங்களுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அப்படியான உண்மையான சாட்சி வேண்டும். ஏன்னு சொன்னால் இது நாங்கள் வசனத்துல பார்த்தபடி இது ஒரு மாயான உலகமாக இருக்கிறது. அப்புறம் 92 அதே சங்கம் 92 எடுங்க, நான் சொல்லிட்டு எடுங்க. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமே, நான் அதை வாட்சேன் பாருங்க. வியாதிகள் கொள்ளை நோய்கள் வந்துச்சு இல்ல, அந்த டைம்ல என்ன நடந்துச்சு? உங்களோட பக்கத்துல 1000 பேரும் 16 பேரும் மறிச்சு போனாங்க. நாங்க பயங்கர ஷோக் எங்களுக்கு. அடுத்தது நான் தானே கொஞ்சம் இருமல் வந்துச்சுன்னா சரி மிக்ஸ போடு, அதை போடு, எல்லாத்தையும் போட்டு கசாயத்தை குடி, எல்லாத்தையும் குடின்னு சொல்லி திணிச்சாங்க. எங்கட நம்பிக்கை எங்க போயிட்டு பாத்தீங்களா? நான் கத்தரைன்னு சொல்லி பின்னால போனோம். எங்கட நம்பிக்கை கொஞ்சம் ஊசலாடு, நான் மனுஷன் கொஞ்சம் ஊசலாடு. ஆனா பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். பக்கத்துல எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, அங்கால எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, உன்னா கொண்டு மடங்காது. ஆமீன். என்ன சொன்னால் அப்படித்தான் எங்களை ஆதியிலிருந்து, அதாவது நாங்கள் ரசிக்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களை அப்படித்தான் வழி நடத்தி வருகிறார்கள். நீ பயப்படாத, பாடுகள் உண்டுதான், ஆனால் நீ எல்லாத்திலையும் ஜெயம் கொள்ள தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவராகிய நீங்கள் நான் நாளை குறித்து ஒரு நாளுமே பயப்படப்படாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் பார்ப்பேன், ஓ நாளை குறித்து கவலைப்படல, குட், பிலீவ் பண்றான், என்னை நம்புறான் சொன்னால் அவர் சொல்ல நான் நானாக இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதான் சொல்ல நான் நானாக வந்திருக்கேன். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில அவர் நன்மையை செய்வார். ஏன்னு சொன்னா நாங்க எப்போதுமே பார்த்து நாளைக்கு சமைப்போமா வேண்டாமா, அல்லது நாளைக்கு இங்க போவோமா வேண்டாமா, நாளைக்கு வேலைக்கு போவோமா விடுவோமா, இல்லை நாளைக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலைக்கு போனோமா வச்சு வேணும் படிப்பு, நாளைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலைக்கு போவோம், ரெண்டாவது நிறைய பில்லர் வந்துட்டு அப்போ அதில் கட்டணும். பாருங்க, எங்களுடைய மனுஷருடைய நினைவு என்னன்னு சொன்னா நாளைய நாள். ஆண்டவர் சொல்றாரு, நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவர் சகலத்தையும் அதன் காலத்துல செய்ய வல்லவர். இப்ப நாங்க என்ன ஆராதனை படிப்பு நாங்க நீங்க வேலைக்கு போற பிள்ளை நான் சொல்ல வரல, அது உங்களுடைய சூழ்நிலை. ஆனா அதன் காலத்துல அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நாங்க நாளை குறித்து பயப்படக்கூடாது. என்னன்னு சொன்னால் இன்றைய நாட்களில் இந்த பூமியில வாழ்ற எல்லா மனுஷருக்கும் எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்பு இல்லாதவங்கெல்லாம் இருக்கீங்க. அதாவது இப்போ எக்ஸென்டர் வாழ்க்கை இன்னொரு எக்ஸரோட எதிர்ப்பு இருக்கு, நேபரோட எதிர்ப்பு இருக்கு. அப்ப இந்த பூமியில நாங்க வாழ்கிற எங்களுக்கு எதிர்ப்புன்ற ஒரு காரியம் வரும். அதே மாதிரி பிரச்சனைகள்
நான் அதை ஆரம்பத்தையே கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா வாழ்றீங்களான்னு. பிரச்சனைகள் இந்த விசேஷத்துல வரும் கட்டாயம், இல்லாத ஒரு மனுஷனே இல்லை. அதே மாதிரி நிந்தை இருக்கு. நிந்தைன்னு சொல்லித்தான் நான் இந்த சேர்ச்சிக்கே வந்தேன். வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே வாருங்கள் என்ற ஒரு வசனத்தை தந்தாங்க. வந்தேன்னு பார்த்தா இங்கேதான் நிந்த போடுவா கிடக்கு. அதை செய்யாத அங்க நோண்டாத இங்க நோண்டாத வராத பூவாத இவங்களை இருக்கிற நிந்த காணான்னு சொல்லி என்ன நிந்தையை தராங்க. டென்ஷன் ஆயிருக்கு, மனுஷன் டென்ஷன் படுத்துறாங்க. அப்ப நிந்தைகள் இந்த தேசத்துல உண்டு. இல்லாத மனுஷன் வான்னு சொன்னா எல்லாரும் யோசிப்பாங்க. அது ஒன்றுமே இல்லாதவனா தான் இருப்பாங்க. அவனுக்கு தான் அந்த நிந்தையே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பாருங்க, அவமானம். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்களுக்கு அவமானம் இல்லை, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு பிரச்சனை அவமானம், ஒருத்தருமே என்னை அவமானப்படுத்தல, ஒருத்தருமே என்னை காயப்படுத்தலைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? கஷ்டம். நல்ல சந்தோஷமா சொல்லுவாங்க தான், அங்கால ஓட்டி தெரியும் அவரை பற்றி. அப்ப உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஆனா கரெக்டா சொல்ற, நீ அதை எல்லாத்தையும் லிசன் பண்ணாத, என்னுடைய வார்த்தையை நீ செவி மாடு. ஆமீன். நீ அதை லிசன் பண்ணின்னு சொன்னா உன்னை எப்படி குழப்பி எடுத்துருவாங்க. பிடிச்சி குழப்பி எடுத்து உங்களோட வாயிலே சொல்ல. பேதுரு சொன்ன மாதிரி, பேதுரு ஒருவர் ஆண்டவரோட இருந்த 12 சீசர் ஒருவர். அப்ப அவரது ஜனங்கள் குடையிறாங்க, நீயும் அவரோட இருந்தால் தானே. இயேசுவை பிடிச்சிட்டாங்க, குடையிறாங்க. அப்ப அவருடைய சூழ்நிலை பயணம் நெருக்காம போயிட்டு. அந்த காலத்துல வந்து ரோம ராட்சியம் அப்படியான ராட்சியங்கள் இருந்துச்சு பிலாத்து காலம். ஆனா இப்ப நான் இயேசுவோட இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு இந்தியாவுக்கு போறீங்க, இந்து மதம் கூட விரும்பி பண்ற அந்த தேசம் இருக்காங்க. அங்க போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டீங்க, நல்ல ஒரு கோயில் எல்லாம் இருக்கு. நீங்க மூளை கேட்கறாங்க, நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டா நீங்க சீச்சி நாங்க அல்லையே கூட்டம், நாங்க சேர்ச்சி தான் போறோம்னு சொன்னா சொல்லுவீங்களா நீங்க தைரியமா? பாருங்க. அப்ப அப்படியான சூழ்நிலைகளும் வரலாம். ஆனால் இந்த உங்களை போட்டு புடைவாங்க. அதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வருது. ஆனால் அந்த நேரங்கள்ல ஆண்டவரை மறுதளிக்காமல் இருக்க முயற்சி செய்வோம். அவன் என்ன சொல்லு, மறுதளிச்சு பேதுருவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நீ ஓகே, அவர் ஏற்கனவே திக்காசம் சொல்லிட்டார், நீ 3 தடவை மறுதளிப்பாய். பாருங்களா, அப்படியான சூழ்நிலையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிந்தைகள் வரலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் எப்படி வாழணும்னு சொன்னால், அப்படியான வருகிற வேளையிலையும் நாங்கள் திடகாத்திரமாய் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அவர் சகலத்தையும் செய்வார். என்னுடைய அதாவது பாருங்கள், யார் எடுப்போம், ஜோபு என்ற தானியல் என்ற ஒரு மனிதனை ஒரு அந்த ராட்சத்தில் இருந்தவங்க பிடிச்சின்னு வந்துட்டாங்க. பிடிச்சின்னு வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் பழக்கிறாங்க. இந்த நாட்டுல இந்த பெல்ஜியத்துல வந்து எங்களை கூட்டின்னு வந்துட்டு இந்த சாப்பாடு கரண்டியால சாப்பாடுன்னு சொல்லி எங்களை பழக்கிறாங்கல்ல. அதே மாதிரி எங்களை அவனுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறது. அவனெல்லாம் அதை விட்டு விலகி வரையில. இல்ல அவன் சொல்றான், நீ ரசங்களை குடி, திராட்சை பழத்தை குடி. ஒரு ராஜா எதை சாப்பிடுவானோ அதை எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நீங்க முஸ்லீமை பாருங்க, பண்டிகை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு கட்டவுட்டர் இருக்காங்க, இதெல்லாம் செய்யப்படுறாங்க. ஆனா அவங்க திரிகிறாங்க, நீ குடிக்கணும் சாப்பிடணும். அப்ப அவங்க அதை திடகாத்திரமா இருக்கிறாங்க. இல்ல நான் எங்களுடைய ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்ட நான் அந்த அப்படியான வழியில போக மாட்டேன்னு சொல்லி திடகாத்திரமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கிற வேலை எல்லா வேலையிலையும் கர்த்தர் அவங்களுக்கு நேர்த்தியா உதவி செய்கிறவரா இருக்கிறார். அவங்க மறிச்சு போக விட ஆண்டவர் மறை அனுமதிக்கல. அப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவரே எங்களுடைய தாபரம், அவரே எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் அவரை நம்பி வருகிற வேளையிலே அவர் எல்லாவற்றையுமே லேசாக மாற்றி விடுவார். ஆமீன். நாங்க ஒரு பாடல் பாடுவோம், அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதனால. பாடல் நல்ல ஒரு பாடல். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. ஆமீன். பாருங்க, அப்ப நாங்கள் அவருடைய வார்த்தையில நாங்கள் சார்ந்திருக்கிற வேளையில அவர் எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்ய போதுமானது. பிறகு நீங்க பிறகு வந்து எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. எங்களோட மைக்கேல் ஐயா பாடுவார் அடிக்கடி, என் இதயம் உனக்கு யாருக்கு தெரியும், இயேசுக்கு தான் தெரியும்னு சொன்னா ஓகே. எங்களுக்கு ஒரு ஆதியில நான் பார்த்தேன், இவர் மனப்பூர்வமா தான் பாடுறாரு கொண்டக்கு. அப்புறம் மைண்ட்ல யோசிச்சேன், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அவருடைய நிலைமை என்ன சொல்லுவாங்க, நெருக்கத்துல இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவரை நோக்கி கேட்குது. ஒரு நாள் அவர் பாடைக்கு அந்த வசனத்தை விட்டார், இயேசுக்கு தான் தெரியும்னு சொல்லி அதை பாட விட்டு. நான் சொன்னேன், இயேசுக்கு தெரியாம எங்களுக்கு சொல்றீங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அதை பாட வலிக்கிட்டார். பாருங்க, நீங்க ஆண்டவரை சரியான முறையில், நான் எனக்கு தெரியாது, நான் அவரோட வாழல, அவர் எப்படி லைஃப் வாழ்றது தெரியல, நாங்கள் எப்படி லைஃப் வாழ்றோம் எங்களுக்கு தான் தெரியும்.
அப்ப நாங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற நீங்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குது அந்த படத்தை நாங்க பாடுவோம். அதை விட்டு என் இதயம் தான் அப்படி பாட மாட்டோம். எங்களுடைய லைஃப் ஸ்டைலே எங்களுடைய ஆண்டவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். நாங்க அவர் பிறகு நீங்க சொல்லக்கூடாது ஓசியமே காசு போடல சோசல் எனக்கு வேற தெரியல அங்க போகல இங்க போகலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னார் அவரை நீங்கள் சரியா பற்றி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார், நேர்த்தியா செய்வார். நீங்க பிறகு நீங்க சொல்ல மாட்டீங்க அங்க பிரச்சனை ஆயிட்டு இங்க பிரச்சனை ஆயிட்டு நேவர் நீங்க ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க. அப்படி பிரச்சனை வந்தாலும் அதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். ஆனால் நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளணும். நீங்க உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் அதான் ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசியை ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டார். அது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நல்லது. என்ன சொன்னா அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா செய்த ஒரு இடத்தை விட்டார். அவருடைய மனைவி பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னு மனைவி சொல்ற இன்னும் அவரோட அதாவது வேலைக்காரி அந்த பெண்ணை இணைய சொல்றாரு. அதான் கிடைச்ச பொண்ணு அதுக்கு கிடைச்ச பிள்ளையால தான் இஸ்மவேல்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க முஸ்லீம் சொல்லுவாங்க எங்க ஆவிக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு ஹெட் அவர் தான் முதல் அவர்லேருந்து தான் வருது தொடங்குது. அப்ப சரி சொல்ல தெரியல. ஆனா ஆண்டவருடைய சொல்ல கேட்காமல் அந்த காலத்துல வெயிட் பண்ணாம அவசரப்பட்டதால ஆபிரகாம் அவசரப்பட்டதால பின்னாடி பிரச்சனை இஸ்மவேல் என்ற ஒரு சந்ததி உருவாகுது. அதனால இஸ்லாம் மதம் பெறுகிறது. அதனால நிறைய பிரச்சனை. ஏன்னு சொன்னா நான் வேதத்துல நான் பார்க்க ஆரம்பத்துல ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இஸ்மவேலை குறித்து அநேகம் சொல்லப்படுது. ஆனா யாக்கோப்பு அவர் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு, ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இஸ்மவேலை பற்றி அநேகம் சொல்லப்படுது. என்ன சொன்னா தேவையில்லாத காரியம் விட்டாச்சு. ஆனா நீங்க நான் ஏன் சொல்லுவாங்க சில வீடுல சில ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமான காரியத்தையும் நெகட்டிவா சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை ஏன் நான் சொல்ல உங்களுக்கு உதாரணப்படுத்தினா நாங்க வெயிட் பண்ணணும். அந்த காலத்துல வெறும் வரையும் நாங்க வெயிட் பண்ணோம். நாங்க அவசரப்பட்டோம்னு சொன்னால் அது கோடலான காரியத்தை தான் போறோம். இப்ப பானை செய்கிறவன் அதை மெதுவா செய்து வடிவா கொண்டு வந்தா தான் அது பானை ஆகுது. அவசரப்பட்டு செய்தானண்டா பிரியாணி செய்ய 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பா பிரியாணி ஆகுது. எல்லாத்தையும் சொல்றது புலசாரம் தான் சாப்பிடுறீங்க நீங்க. பாருங்க ஆண்டவரத்தை தான் சொல்றாரு. உங்களுடைய காலத்தை நான் அவர் தான் பைபிள் சொல்லுது கலண்டர் மாதிரி. உனக்கு ஒரு எல்லாமே தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்துட்டு சிலுவையில நான் செய்தேன். உனக்கு என்ன தேவையோ உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ அதான் கற்பத்தின் கனியில இந்த ஆண்டவர்னு சொல்லுவாங்க. கற்பத்தின் கனியில தோன்றும் முன்னமே உனக்கான காரியத்தை எல்லாவற்றையுமே நான் தயார் பண்ணிட்டேன். எப்படி இந்த வானம் பூமி சகலத்தை உருவாக்கி உனக்கு தேவையானதை வச்சாரோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அவர் உருவாக்கிட்டார். அவரெல்லாம் செய்துட்டாரு. உனக்கு வேலை தேவையா அது ரெடியா இருக்கு, நீ அவசரப்படாது. உனக்கு கார் தேவையா அது ரெடியா இருக்கு, நீ அவசரப்படாது. ஏன்னா கார்ன்னு சொல்லிக்க நான் ஒரு காரியத்தை சொல்றேன். லைசன்ஸ் இல்லாம உங்களுக்கு கார் தரலாமா? சரி உனக்கு ஓட தெரியும் தான் முறைக்கு காருக்கு வந்தா என்ன செய்வீங்க? டீயை எப்படி போடுறது, எங்க போடுறது, திறப்புங்கண்டே போடுறது, அது கேள்வி வரும். எதை அழுத்தினா அந்த கார் போவோம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அதுக்கு முதல் உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும். அந்த படி அது ஒரு வரை விளக்கணம் இருக்கு என்ன, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஓகே நீ முதலாவது தியரி எடுத்து அதுல கொஞ்சம் உனக்கு ரூல்ஸ் தெரியுது. அப்புறம் அடுத்தது பிராக்டிக்கல் போய் பழகு, அதுலேயும் இன்னும் பழகுற. அடுத்தது அதுக்குள்ள கார் எடுத்து எல் போட்டு தருவான். இந்த வெளியில அந்த சட்டம் இருக்கு குரல்ல இல்லை, அந்த எல் போட்டு தர்றான் மெதுவா ஓடி பழகு. அடுத்த ஸ்டெப் நீ எக்ஸாமுக்கு போற, அதில் ஃபெயில் பண்ணிட்டியா நோ ப்ராப்ளம், ஏன்னா நீ வடிவா சரியா வராது. அடுத்து திருப்பி ஓடு, 10 தரம் இருந்தாலும் போடுங்க என்ன மாதிரி போங்க. போய் ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு நாள் நீ ஓட போற, ஓட வரோம் அவனுக்கு தரலாம நீ ஓடுற நல்லா. அப்ப ஆண்டவர் அந்த டைம்ல வருவார் உனக்கு. அதுக்கு முன்னு தந்தா என்ன இல்லை 10 பேரை நீ கொலை பண்ணிருக்க. அது இந்த பாஸ் என்ன கேட்டாங்க, நான் கார் ஓடி பழகிட்டு வரேன், எத்தனை பேர் கிடைச்ச நீ என்ன கேட்டாங்க. உண்மையிலையா நான் ஒருக்கா காலையில் எடுத்துட்டு போறேன், இந்த சீப்ராத் அந்த வெள்ள கோட்ல 4 பேர் நடந்து வராங்க, அக்கௌண்ட் ஹேண்ட் பேக் பிடிச்சிடும் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிருக்கேன். எங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. நாங்கள் எதுக்குமே அவசரப்பட்டு ஓடினோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தரகளாக மாறி. ஆண்டவருக்கு நீங்க எப்போதுமே டோன்ட் வரி. யாராவது சொல்லுவாங்க என்ன இவ்வளோ லேட் ஆகுது, நான் காத்திருக்கேன், ஆண்டவர் காத்திருக்கேன், நீ பேசாம ஓடிட்டு போ, நான் எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்போ தருவோம்னு அவருக்கு தெரியும்.
டைம் அவருக்கு தெரியும். எனக்கானது எல்லாவற்றையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமென். நாங்க எதுக்குமே அந்தரப்பட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. கர்த்தர் தருவார் 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 தருவார். ஆமென். என்ன சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையுமே உங்களுக்கு என்ன ரெடி பண்ணியாச்சு. நீங்க நான் கூட ஓடிக்கிறேன் கோணமாடல போய் காரியங்களை சோட்டா செய்வோம். எனக்கு இந்த ஷார்ட்கட்டா போறது சரியாக இருக்கும். ஏன்னு சொன்னா அது டைம் ஈஸி. நான் வைஃப் சமைக்க சொன்னா நான் ஷார்ட்கட்டா சமைச்சிருவேன். அவ இப்படி செய்யறா பார்த்து சொல்லுவான், இவன் கழுவாங்க சமைச்சிருப்பாங்க இருக்கு, கழுவாங்க சமைச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு காரியங்கள் பாருங்க, அது செய்யறவங்கள பிரச்சனை இல்லை, நாளைக்கு நோயில் வந்துடும். லேசா முடிஞ்சது, லேசான காரியம் மோசமான காரியமா முடிஞ்சிடும். ஆமீன். நீங்க எல்லாருமே எம்எல்ஏ புலசல்வ அளவுக்கு இல்லை. என்னென்னு சொன்னா காத்திருக்க பிள்ளைகள் நீங்க அநேக நாட்களாக வந்து காத்திருந்து அதுக்காக ஜபித்து பாரப்பட்டு தான் நீங்க ஒவ்வொரு காரியங்களை பெறுறீங்க. நான் அதை நான் கண்கூட காண்கிறேன். என்ன சொன்னா நீங்க காத்திருக்க பிள்ளைகளுக்கு தான் அது அருமை தெரியும். அது தருவார் தருவார், நிச்சயம் தருவார். கத்தர் உங்களை 6 மாசம் நாங்கள் எடுத்திருக்கோம்.